ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் NDT லைப்ரரி. ஸோ நேற்று நான் அங்கே போட்ட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து இந்த ரோஸ்டபவுட் வேலைன்னா என்ன சார், அதில் என்னென்ன வேலை இருக்கும், யார் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ சரி, அதுக்காக வந்து ஒரு ரோஸ்டபவுட்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எடுத்து அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ரோஸ்டபவுட் வேலையின் பொறுப்புகள், செய்ய வேண்டிய பணிகளும், ஸோ இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ்னு இல்லை, இந்த வேலை பற்றி இது என்ன வேலை அப்படின்னு தெரியாமல் வந்து நிறைய பேர் இந்த வேலைக்காக கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா கேட்குற பசங்க எல்லாமே நான் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் ஷிப்பில் வேலை செய்யணும், ரிக்கில் வேலை செய்யணும், அந்த ரோஸ்ட் போட்டு வேலை எதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து ரோஸ்ட் போட்டு வேலைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்குள்ளான வீடியோ தான் இது. ரோஸ்ட் போட்டோட மொதல் வேலை என்னென்னா, அதாவது க்ளீன் அப் ஸ்பில்டு ஆயில் பை பெயிலிங் இட் இன்டு பேரல்ஸ். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போய் நீங்கள் டக் போட்டில் தான் இருப்பீங்க, இல்லை ரோஸ்ட் போட்டால் நீங்கள் எங்கே போனாலும் சரி, அங்கே வந்து இந்த ஆயில் இதெல்லாம் வந்து கீழே சிந்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், உங்களோட மொதல் வேலை அந்த மாதிரி இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி, ப்ரஷ்ஷோ வாட்டவர் நீங்கள் க்ளீன் பண்ணி அதுக்குன்னே வந்து வேஸ்ட் பேரல் வச்சுருப்பாங்க, அந்த பேரலில் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பேரலில் எடுத்து வச்சுக்கணும். அவங்களுக்கு தேவை இடம் எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த வேலை செய்கிற இடம் வந்து எண்ணெய் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரோஸ்ட் போட்டுங்க இருக்கும், அங்கே இருந்துட்டு பொழுதுனைக்கும் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மொதல் வேலை அவங்களுக்கு. அடுத்தது unscrew or tighten pipes, casting, tubing and pump rods using hand and power winches and tongs. அப்படின்னு என்னென்னா, அதாவது இந்த பவர் வின்ச்சு அப்புறம் வந்து இல்லைன்னா கையை யூஸ் பண்ணி அந்த பைப்பிங்கு, அப்புறம் கேஸ்டிங்கு, அந்த டியூபிங், அது அப்புறம் பம்ப் ராடு இதெல்லாம் இருக்கும் மோட்டர் ரூமில். அதெல்லாம் வந்து அதுலேருந்து ஏதாவது லீக்கேஜ் அந்த மாதிரி எது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து வின்ச்சு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த பவர் இன்ச்சஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி டூல்ஸு தான். ஸோ இது நம்ம பைப் ஃபில்ட்ரு, நம்ம பம்ப் இறக்குறவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இதிலே பெருசாக வச்சுருப்பாங்க. ஸோ இதை மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு டைட் பண்ணி கொடுக்குறது. இது ஜென்ரல் வேலை தான். இதுதான் வின்ச்சஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் போல்ட் டுகெதர் பம்ப் அண்டு இன்ஜின் பார்ட்ஸ். அப்படின்னா இன்ஜின் பம்பு அதெல்லாம் வந்து அப்பப்போ கழட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் அதுவும் பண்ணணும். ஏதாவது எங்கேயாவது அடைச்சிட்ருக்கும், ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதாவது பம்ப் மற்றும் இன்ஜின் பாகங்களை போல்ட் போட்டு சரி செய்யணும், போல்ட் போட்டு டைட் பண்ணணும். இந்த வேலை பார்க்கணும். அப்புறம் வாக் ஃப்ளோ லைன்ஸ் டு லொக்கேட் லீக்ஸ் யூஸிங் எலக்ட்ரானிக் டிடெக்டர்ஸ் அண்டு மேக்கிங் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். இப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பயுமே வந்து அந்த ஆயில் போகிற லைன்ஸு இதெல்லாம் இருக்கும் உங்களோட போட்டில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேலையெல்லாம் அதாவது ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க உங்கள் வேலையெல்லாம். காலையில் இத்தனை மணிக்கு இந்த வேலை செய்யணும், இத்தனை மணிக்கு இந்த வேலை செய்யணும்னு. ஸோ ஃப்ரீ டைம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து அந்த ஆயில் லைன் எங்கெங்கெல்லாம் பைப் லைன்லாம் போகுதோ அதெல்லாம் போய் செக் பண்ணி அதில் எங்கேயாவது லீக் இருக்கா அப்படின்னா தான் வந்து போட்டிருக்கு. கசிவை கண்டுபிடிப்பதற்கும் எலக்ட்ரானிக் டிடெக்டர்களை பயன்படுத்துவதற்கும் காட்சி ஆய்வுகளை செய்வதற்கும் பைப்பில் ஏதாவது கசிவு இருந்தால் அதை கண்டறிய வேண்டும். அதான், எங்கேயாவது லீக் இருந்துச்சுன்னா இதுக்கு தனியாக டிடெக்டர் வச்சுருக்காங்க. அது ஜென்ரலாக அவங்க யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, பட் டிடெக்டர் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதை வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி லீக் ஆகிறது நம்மளுக்கு தான் தெரியுமே, கண்ணிலேயே விஷுவலில் பார்த்தாவே தெரியும். அதை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா திருப்பி அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. திருப்பி அதே வேலையும் அதையும் சரி பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். அடுத்தது மூவ் பைப்ஸ் டு அண்ட் ஃப்ரம் ட்ரக்ஸ் யூஸிங் ட்ரக் வின்ச்சஸ் ஆர் மோட்டரைஸ்டு லிஃப்ட் ஆர் பை ஹேண்டு. அதாவது இப்போ வந்து வேறு ஒரு போட்லேருந்து உங்கள் போட்டுக்கு வந்து பைப்லாம் இறங்குதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த பைப்பெல்லாம் அவங்களால கையில் தூக்கிட்டு போக முடியாது, இதெல்லாம் டன்னு கணக்கில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரக் வின்ச்சஸ் இது வந்து தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு அந்த ட்ரக் வின்ச் மேலே மாட்டியிருக்கும். போட்டால் சுற்றுனீங்கன்னா அப்படியே மேலே தூக்கி அந்த க்ரேனை அப்படியே மேலே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வைக்கணும். இந்த வேலையெல்லாம் அங்கே போய்னா சொல்லிக் கொடுப்பாங்க, இதெல்லாம் கற்றுக்கணும்.
அதான் குழாய்களை நகர்த்தவும் ட்ரக் விஞ்ச் மற்றும் மோட்டார் பொருத்தப்பட்ட லிஃப்ட் அல்லது கையால் வந்து நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும். இதுதான் வந்து ட்ரக் விஞ்ச்சு இங்கே இருக்கிறது. இது வந்து மோட்டரைஸ்டு விஞ்ச், மோட்டரைஸ்டு லிஃப்ட். இது இதை வந்து மாட்டி விட்டுட்டு கையில் வந்து உங்களுக்கு ரிமோட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு கற்றுக்கணும். அடுத்தது வந்து டிஸ்மாண்டில் அண்டு ரிப்பேர் ஆயில் ஃபீல்டு மிஷினரி, பாய்லர் அண்டு ஸ்டீம் இன்ஜின் பார்ட்ஸ் யூஸிங் ஹேண்ட் டூல்ஸ் அண்டு பவர் டூல்ஸ். அது ஒன்றும் இல்லை, அதாவது அங்கே இருக்க மிஷினரியில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கையிலையோ இல்லை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வின்ச்சஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதில் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி திருப்பி வைக்கணும். அதான் கைக்கருவிகள் மற்றும் பவர் பார்ட்ஸ்னால் அந்த சக்தி கருவிகளை பயன்படுத்தி எண்ணெய் இயந்திரங்களை, கொதிகலன்னா அதான் பாய்லர் மற்றும் நீராவி இயந்திரங்களை, நீராவி இயந்திரம்னா இது நம்ம இன்ஜினு, போட்டோட இன்ஜின் பாகங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஓவர் ஆயில் பண்ணி திருப்பி நீங்கள் தான் மாட்டணும். அதான் இன்ஜின் பார்ட்ஸ். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கு இன்ஜின் பார்ட்ஸு. இதுதான் வந்து பாய்லர். அதில் இருக்க பாய்லர். இதில் வந்து சைடில் இருக்க அதெல்லாம் வந்து அப்பப்போ கழட்டி க்ளீன் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுறதா, ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்களே செய்ய வேண்டியதுதான். அடுத்தது டிக் ட்ரைனேஜ் டிச்சஸ் அரௌண்ட் த வெல் அண்ட் ஸ்டோரேஜ் டேங்க். அதாவது இந்த கிணறு மற்றும் சேமிப்பு தொட்டி சுற்றி வடிகால் குழிகளை சுத்தம் செய்து சரி செய்வோம். அது என்னென்னா ட்ரைனேஜ். இப்போ எல்லா டக்குலேயும் வந்து சாக்கடை மாதிரி ஓடிட்டுருக்கும் ஒரு ஓரமாக. திடீர்னு ஏதாவது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, பைப் அடைச்சிக்கிச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டு சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடைப்பு இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடணும். இது ஒரு வேலை. அடுத்தது வந்து கீப் பைப் டெக் அண்டு மெயின் டெக் ஏரியாஸ் க்ளீன் அண்டு டைட்லி. அதாவது பைப் டெக் மற்றும் மெயின் டெக் பகுதிகளை சுத்தமாக நேர்த்தியாக வைத்திருக்கணும். பைப் டெக், மெயின் டெக்னா இந்த டயக்ராமில் போட்டிருக்கு ஒவ்வொரு எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு. இது அப்பர் டெக்கு, இதுக்கு மேலே இருக்கிறது மெயின் டெக்காக இருக்கும். இது வந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே சொல்லுவாங்க எந்தெந்த டெக்குன்னு. ஸோ அவங்களுக்கு தேவை வந்து எங்கேயுமே வந்து ஈரப்பசை இருக்கக்கூடாது. அப்புறம் எங்கேயாவது பெயிண்ட்டு போயிருந்துச்சுன்னா அந்த பெயிண்ட்டு போன இடத்த வந்து நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு திருப்பி பெயிண்ட் அடித்து வைக்கணும். எங்கேயாவது குப்பை கிடந்தா ஒன்று எடுக்கணும். தண்ணி பிடிச்சிட்டு பாட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணணும். கை தொடச்சி டிஷ்யூ பேப்பர் போட்டுருவாங்க, அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சுத்தமாக எல்லா வேலையும் பார்த்து அந்த எல்லா டெக்கையும் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது உங்கள் ரோஸ்டபோட்டோட வேலை தான். அடுத்தது என்ன உங்களோட இன்னொரு வேலை, இப்போ வந்து அப்பப்போ வந்து சாப்பாடு வந்து நீங்கள் அங்கேயே கிச்சன் இருக்கும், சமைச்சிக்குவாங்க போட்டில். அதுக்கு சாப்பாடு மெட்டீரியல்லாம் வரும், வேறு போட்லேருந்து வரும். அதை வந்து க்ரெயின் மூலியமாக தான் வந்து உங்கள் போட்டில் ஒரு க்ரெயின் இருக்கும், அந்த க்ரெயின் மூலிமா அந்த போட்லேருந்து எடுத்து இந்த போட்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரோஸ்டபோட்டா இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த க்ரெயின் சிக்னல்லாம் சொல்லி தருவாங்க. க்ரெயின் சிக்னல் நிறையா இருக்குது. அதுக்கு வந்து அந்த ரிகர்ஸ் இருக்குது, அது தனியாக படிப்பாங்க. அதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதை சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த க்ரெயின் ஆப்ரேட்டர்கிட்ட கீழே நின்றுக்கிட்டு இப்போ முன்னாடி கொண்டு வா, பின்னாடி கொண்டு வா, சைடில் கொண்டு வா, கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து திருப்பி அந்த ஹூக்கை கழட்டி விட்டிங்கன்னா அது போயிடும். ஏன்னா அந்த எங்கேருந்து எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ரோப்பு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சேஃபர் சைடு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இந்த க்ரெயின் சிக்னல் கொடுக்குறது இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது சப்ளை எக்யூப்மெண்ட் டு ரிக் ஃப்ளோர் as requested and provide assistance to ரஃப்நெக். அப்படின்னா உங்கள் கேப்டனோ இல்லை உங்களுக்கு இன்சார்ஜ் யாரோ அவங்க வந்து என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்களோ, அதாவது என்னன்னா அதான் கோரியபடி என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி அந்த ரிக்கோட இருக்க மாடிக்கு கீழே அதெல்லாம் வந்து நீங்கள் திங்ஸை எடுத்துகிட்டு போகிறது வர்றது, அதாவது எடுபடி வேலை, இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சாகணும். அது இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக தூக்குறாப்புல இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் தான் அதான் மற்றும் கரடுமுரடான உதவிகளை அவங்களுக்கு செய்யணும், வழங்கணும். அடுத்தது டிக் ஹோஸ் அண்ட் செட் ஃபார்ம்ஸ் அண்டு மேக்ஸ் அண்டு புவர் கான்கிரீட் இன் டு ஃபார்ம் இன் ஆர்டர் டு மேக் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் வுட் ஆர் ஸ்டீல் டெரிக்ஸ். டெரிக்னா முதல்ல என்னென்னு பாருங்கள். அதுக்கு தான் அந்த டயக்ராமே வச்சுருக்கேன். டெரிக்னா அந்த ஆயில் எடுக்கிறதுக்கு அந்த பைப்லைனை வச்சு ஒரு ஸ்டாண்ட் போடுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம போர் போடுறோம்ல, போர் போடும்போது ஒரு 3 கம்பி வச்சுட்டு மேலே வந்து அந்த அந்த அது என்னது இந்த நம்ம கேணியில் இறக்கிற மாதிரி ஒரு இதை போட்டு அதில் வந்து கயிறை போட்டு
அந்த போர் போடுற அந்த பைப்பை வந்து அந்த பைப்பில் அந்த கயிறில் கட்டி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. போர் வந்து உள்ளே இறங்க அந்த பைப்பை லூஸ் பண்ணிட்டு தானே கீழே இறங்கும்ல. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த டெரிக்கு. இந்த கீழே வந்து போகிற பைப்பை இதில் அந்த ரோப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கீழேருந்து வந்து மோட்ரு மூலயமா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கீழே வந்து ட்ரில்லிங் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக பைப்பு உள்ளே அனுப்புவாங்க. அதுக்குள்ளே அந்த பிளாட்ஃபார்ம் தான் டெரிக். இந்த டெரிக்கு நேரம் மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இதை வந்து திடீர்னு எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னா அது கீழே வந்து டைரெக்டாக வந்து போட்டில் ஷிப்பில் இவங்க வச்சிங்கன்னா அது வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால் அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஃபவுண்டேஷன் வந்து எப்படி போடுவாங்கன்னா ஸ்டீல்லையும் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா கீழே மரத்தெல்லாம் அடுக்கி அதுக்கு மேலே கூட வைப்பாங்க. ஸோ அந்த வேலைகளை நீ தான் பார்க்கணும். மரம் அல்லது எஃகு டெர்க்குகளை அஸ்திவாரங்களை உருவாக்குவதற்காக துளைகளை தோண்டி படிவங்களை அமைத்து காங்கிரீட் வடிவில் ஊற்றவும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும் அவங்க கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து, அவங்களுக்கு டீம் இருக்கும், எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். இதெல்லாம் வந்து அவங்களோட ஸோ சரி, இப்போ யார் யாரெல்லாம் வந்து இந்த ரோஸ்டர் போட் வேலைக்கு போகலாம். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ரோஸ்டர் போட். இதில் வந்து அவங்க என்ன நார்மலாக கேட்குறாங்கன்னா, இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் டு கெட் அ ரோஸ்டர் போட் ஜாப் ஆர் ஜஸ்ட் தட் பேசிக். யூ வில் நீட் டு பாஸ் எ ட்ரக் டெஸ்ட், அதாவது மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஏ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கலில் வந்து ஃபிசிக்கல்லாம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் காலில் பிளேட் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இல்லை உங்களால் எதாவது தூக்க முடியாது, அது மாதிரிலாம் கூட ஃபிட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து 18 இயர்ஸ் ஆர் ஓல்டர், 18 வயசு மினிமம் இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கலாம். அடுத்தது வந்து சம் கம்பெனிஸ் என்ன கேட்பாங்கன்னா, சம் கம்பெனிஸ் ரெக்வயர் தட் யூ ஹாவ் யுவர் ஹை ஸ்கூல் டிப்ளமா. அதாவது என்னென்னா, சில கம்பெனி வந்து 10வது இல்லைனா 12வது முடிச்சிருக்கணும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. ஹவெவர் யூ ஓன்ட் கெட் ரோஸ்டர் போட் ஜாப் ஜஸ்ட் பை மீட்டிங் திஸ் ஸ்டாண்டர்ட். நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, 10வது முடிச்சிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த வேலை கிடச்சிடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன நான் சொன்னல, ஒரு 11 இது உங்களுக்கு வந்து மெக்கானிக் வேலை தெரியணும், அப்புறம் வந்து க்ரெயின் ஆப்ரேட் பண்ண தெரியணும், அப்புறம் வந்து அந்த இதுக்கு க்ரெயினுக்கு வந்து சிக்னல் கொடுக்க தெரியணும், க்ளீன் பண்ணுற வேலை தெரியணும். இது எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வேலை கிடைக்கும். வெறும் வந்து 18 வயசு நான் 10வது முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது கிடைக்காது. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரோஸ்டர் போட்டோட வேலை. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்லாம் தேவையே கிடையாது. இதுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப கம்மி தான். இங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 25,000 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஏஜென்ட்டுங்க வந்து 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு பணம் வாங்கிட்டு பாவம் உங்களை ஏமாத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து ரோஸ்டபோட்டோட வேலை. நான் வந்து இதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன், நான் தமிழ் என்னென்ன போட்டிருக்கணும் அதெல்லாம் கீழே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இதை சரியாக புரியாதவங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அதில் வந்து என்னோடய சேனல் இது பண்ணி கீழே கமெண்டில் வந்து இல்லை சார் இது புரியல சார் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செப்பரேட்டாக மெசேஜ் அனுப்புகிறேன், இல்லைனா புதுசாக கூட வீடியோ போடுறேன். அதனால் இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டவங்க என்ன சொன்னாங்க, சார் நான் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் அது முடிச்சிருக்கேன், எனக்கு ரோஸ்டர் போட் வேலைக்கு போகணும், ரோஸ்டர் போட் வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், இந்த டிகிரி படிக்கணும்? தயவு செஞ்சு புரியுங்க. எதுக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்க, அதுவும் தெரியல. அதனால் என்ன வேலைக்கு போனாலும் எதுக்கு போகிறீங்க, என்ன போகிறீங்கன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இது மாதிரி நல்லா இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வேணும், இல்லை நான் இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் பத்தலை அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய சேனலில் கீழே வந்து நான் கமெண்டில் வந்து இந்த சேனலோட ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு போகிறதுக்கு உண்டான இதுக்கான வேலைக்கு எல்லா ஜாப்ஸும் டெய்லி வரதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு திருப்பி இதில் மெசேஜில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் அதில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஆயில் அண்ட் கேஸில் இருக்கவங்க எனக்கு தெரியும், நான் கேட்டுட்டு நான் புரியிறப்ப நான் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, தயவு செஞ்சு அதையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஜாப் அப்டேட்ஸ்லாம் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி வச்சுங்க. டெய்லி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து தமிழில் போட்டுட்ருப்பேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ புரியல கமெண்டில் போட்டிங்கன்னா அதையும் திருத்தி அடுத்த வீடியோ இதை விட கொஞ்சம் பெட்டராக போடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.